ஓடாத இல்ல இல்ல கத்துவேன் ஊரை கூட்டுவேன் எங்க கத்து பாப்போம் ஓடாத ஐயோ போகுதியா விடு விட்டுங்கல ஐயோ என்ன டேய் வவுத்து பயல ஐயா பொழுது எந்த பக்கம்டா விடியுது வழக்கம் போல கிழக்குதாங்க அது உன் பொண்ணுக்கு தெரியலடா தெரிஞ்சிருந்தா சுருட்டையின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா எங்க தகுதி என்ன உன் தகுதி என்ன எனக்கே நீங்க சொல்லித்தாங்க தெரியுது இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா பின்ன சித்தப்பனா குறுக்க பேசினா கொன்னுடுவேன் டேய் உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்ங்கிற நினைப்பை அறவே அழிச்சிரு இல்ல உன் தலையை சீவிடுவேன் உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன் நான் புள்ளி வச்சா வச்சதுதான் எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது வழக்கம் போல வர நந்திங்க காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல வெச்சவனையே சுட்டரிக்கிற காட்டு தீ தெரிஞ்சுக்க ஏய் சீனத்தேவா இது எங்க சொந்த விஷயம் இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத ஏய் சட்டி தலையா இன்னும் கேட்டுக்கடா ஏய் ஏய் இந்த பாரு ஏழுங்கடா என்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ பாட்டு கிரிக்கிட்டு இருக்க மனசு கலங்குறப்போ மானத்தை விட சுருக்கமா நம்ம கிடையாதுயா இந்த பாரு இதெல்லாம் எனக்கு புரியாது விவரமா சொல்லு என்ன மறந்துறியா இனிமே என்ன பார்க்க வராத பொம்பளை புத்தின்னு சொல்லுவாங்களே அதானா இது ஏய் பொசுக்குன்னு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட உங்க மாமே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பனை பார்த்து என்னென்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு நம்ம விஷயம் உங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சியா எங்க அப்பனை பார்த்து வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாரு யோ நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரியா மனுஷன் தானா தான் பழுக்கணும்னு அன்னைக்கு சீனி மாமா சொன்னார்ல அதுதான் நான் இன்னைக்கு பாத்துறேன் நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன் நேத்தைக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே ஆமா மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க அவங்க தகுதி என்ன நம்ம தகுதி என்ன தகுதியை பத்தி நீ பேசாத கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அழகா அவங்கிட்ட பதில் பேசாதமா கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா எப்பா நான் என்னப்பா செய்யணும் நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன் அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும் இல்ல வீட்டுல 3 கொலைகளும் ஐயோ சரின்னு சொல்லுங்களே ஒரு கொலை 2 கொலை இல்ல 3 கொலைங்கறானே எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க கத்தியடப்பா அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க நல்லதுக்கு நாள் எதுக்குங்க பாக்குறேன்னு சொல்லுங்க பாக்குறேன் கத்தியடு துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும் துணிமணி எல்லாம் கட்டித்தாப்பா கல்யாணம் பண்ணணும் தமாஷ் பண்ற நேரமாடி இது கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன் வாங்கி தர்றேன் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல பணத்தை எடுங்க ஐயோ பணத்தை எடுத்துருங்க மடியில அடி வச்சிருக்க எடுக்க கத்தி எடுத்தா தான் பணத்தை எடுக்க முடியும் கத்தி எடுத்துப்பா முதல்ல நீங்க பணத்தை எடுங்க அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன் ஓஹோ அப்படி வேறயா ஓ பணம் எடுத்துக்கிட்டு போ உனக்கு வேண்டியதை வாங்கிக்க அவனுக்கு வேண்டியதை வாங்கிக்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா அப்படி என்னடா அறுக்க போற ஆடு மாதிரி கூட்டி போறானு எடுங்க பணத்தை பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு சொல்லுங்கல்ல அவன் யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க இந்த தடிப்பை யாரைய பார்த்துட்டு சொல்றான் நீ வாய மூடி எல்லாம் உன்னால வர்றது போய் நீ போ யாரு என் முன்னால் நிக்காதீங்க வெட்டி போடுவோம் வெட்டி சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும்
நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். மாமா வா சுருட்ட, எனக்கு ராசாத்திக்கு கல்யாணம், உனக்கு ராசாத்திக்கு கண்ணாலம்மா. ஆமா மாமா, எங்க மாமா கூட சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே உன் மாமா சம்மதிச்சிட்டானா? அது ஒரு பெரிய சங்கதி மாமா, நான் அப்புறம் சொல்றேன். ஒண்ணு இல்ல, உங்க அப்பாவை நினைச்சு அவன் உசுரோட இருந்தா இந்த கண்ணாலத்தை எப்படி எல்லாம் நடத்திருப்பான்னு நினைச்சு. சாவை விட பெரிய கொடுமை செத்தவங்க நம்ம கிட்ட விட்டுட்டு போற அந்த நினைப்புதான்ப்பா. மாமா, எனக்கு அப்பா இல்லைனாலும் அப்பாவா அம்மாவா வாத்தியாரா எல்லாமே நீங்க இருக்கீங்களே மாமா. வேற எனக்கு என்ன மாமா வேணும்? மாமா, என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன மாமா வாங்கிட்டு வர? உனக்கு பிடிச்சது எதுவும் அதை வாங்கிட்டாப்பா. உன் மாமன் போட்டுக்கிறேன். பஸ்ல தானே போற? இல்ல மாமா, பஸ்ஸ தவற விட்டுட்டேன். குறுக்கு பாதையில போய் கூடலூர்ல பஸ் ஏறிக்கிறேன். வானம் கருத்து இருக்கு, சுருக்கா போயிட்டு வந்துருப்பா. வரேன் மாமா. நீ பாத்துக்க. ஐயோ, விடு விடு விடு, நல்ல விடு விடு. யோ, விடு சொல்லியா? சொல்லியா? உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் விடுடா. ஏன் ஓடி ஒளிஞ்ச? என்னால உன் குடும்பத்துல தகராறு வருது, எனக்கு பிடிக்கல. திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. தகரெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு மாமா சம்மதிச்சிட்டாரு. நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அத்தப்ப நான் டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? எப்படி? பெட்டி சாவி அவர் கையில இருக்கு, அருவா என் கையில இருக்கு. எனக்கு எது வேணாலும் அருவாளை கட்டி நான் வாங்கிக்குவேன். யோ, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதியா? சரி, அதை விடு. நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு என்ன மாதிரி படம் வாங்கணும்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும். யோ, விட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம்யா. கல்யாணம் தான் ஆக போகுது இல்ல, சும்மா பேசாம இருந்த. ஏய், வரட்டுமா? ஒன்னதா வர்றேன்.